ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். இதை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவும் போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் வரும். இந்த தண்ணி நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திருப்பியும் இன்னொரு டைம் அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்த பிறகு இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு உலர்த்திக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். எல்லா தண்ணியும் ஒரே அடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் ராகி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி பிடிக்கும் போது நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். அதே மாதிரியே இதை உதிர்த்து விடும்போது நல்லா உதிர்ந்து வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் புட்டு கரெக்டாக வரும். மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமிலி உருண்டைக்கு ரொட்டி மாதிரி தட்டி அதை தோசைக்கல்ல போட்டு தான் வேக வச்சு எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உருண்டை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதை இட்லி பாத்திரத்தில் அப்படியே போடாமல் நம்ம ஒரு சல்லடையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு புட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டு மாவு வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி பிளேட்டை இது மேலே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், புட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி டார்க் கலர் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆகணும். அப்போ தான் புட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்மளோட எள்ளும் நல்லா காஞ்சிருச்சு. அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு வறுத்துருச்சாங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி இருந்ததை விட நல்லா உப்பி இருக்கும். அதே மாதிரி அதோட கலர் நல்லா பிளாக் கலராக மாறி இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வறுத்த வேர்க்கடலை தான். வறுக்காத வேர்க்கடலை அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எல்லாமே அரைக்கிறது தான். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுருங்க. அடுத்ததாக நம்ம எள்ளை பவுடர் பண்ணிக்கலாம். எள்ளை பவுடர் பண்ணும்போது ரொம்ப நேரம் அப்படியே விட்டு சுற்றி விடாமல் லைட்டாக ஒவ்வொரு சுத்தாக விட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ராகி மாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு திருப்பியும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றா கலந்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நேரம் சுற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சிமிலி உருண்டை முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறது மட்டும்தான். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையான ஹெல்த்தியான சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.